கைஸ் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விளாட்லாம். நம்ம கடைசியாக அது வந்து சாப்டர் 1 வந்து 2 பார்ட்டு போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த கேமே முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ப்ளே கொடுக்கலாம், நியூ கேம் கொடுத்து கேம்குள்ளே போகலாம். இந்த கேம் பேர் பாப்பி ப்ளே டைம் ஃப்ளை இன் த வேர்ப். ஓகே கைஸ் இப்போதைக்கு இது வந்து வச்சிங்களேன், நமக்கு வந்து வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு இன்றைக்கி வீடியோ முடிக்கணும். அதனால் இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிட்டு லோடிங் ஆகிட்டுருக்கு கைஸ். ஓகே கைஸ், நம்ம எங்கேருந்து தெரியுமா கைஸ் ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கடைசியாக அந்த இடத்துல வந்து செட்டிங்ஸுக்கு போய்க்கலாம். ஓகே, பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு இருக்குது. ஓகே, இதெல்லாம் வெளிச்சமாகவே இருக்காது இந்த கேம். ஓகே கைஸ், அதை விட்டாச்சு. அங்கே மேலே பாருங்கள், ஏதோ இது செட்டிங்ஸ் என்ன இங்கே ஒரு கதை இருக்கும். கைஸ் ஹகி வகி டைனோசர் இருக்குது. அடுத்து வேறு இந்த கதைக்குள்ளே ஏதோ ஒன்று இல்லை, இதுவும் இல்லை. திரும்பி ஹகி வகி டைனோசர். ஓகே கைஸ், அதில் வந்து உங்களுக்கு பிங்க் கலராக ஸ்டார்டிங் மென்யூவில் வந்து கைஸ் இது என்ன, அது நம்ம இதை பிடிக்க முடியுமா? பிடிச்சாச்சு. கைஸ் பார்க்கலாம் கைஸ், அப்படியே சும்மா ஜாலியாக எப்படி இதை நம்ம இப்படியே தள்ளி விட முடியுமே. இப்படியே தள்ளி விட முடிஞ்சால் கூட அப்படியே ஓகே கைஸ். இங்கேருந்தே இது வேணால் நம்ம எடுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்தே இது எடுக்கலாம் கைஸ். உள்ளெல்லாம் அதை வெளியே தள்ளிட்டேன். நம்ம இங்கேருந்தே அதை எடுத்துடலாம். உள்ளே வரைக்கும் போகலாம். ஆனால் இருங்க கைஸ், இதை நான் இப்போ செகண்ட் டைம் மை காட் கைஸ், செகண்ட் டைம் பண்ணும் போதே இப்படி போயிடுச்சே. இல்லை ஒரு 2 ஆட்டி அதுக்கு மேலே விழுணுமா? ஓகே கைஸ், இது வந்து இதுக்கான சாமியா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு தான் இருக்குது. சரி, இதுக்கான சாவின்னு தான் நினைக்கிறேன். எல்லியட் டாயிங் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, அடைச்சிக்கலாம் கைஸ். இங்கே என்னமோ ஒரு பூ இருக்குது. கைஸ் உள்ள போகலாம் கைஸ். பசில் கைஸ் என்னமோ அழைச்சிட்டு வருது. இருங்க கைஸ், அதை எக்ஸ்பிளைன் மட்டும் உங்களுக்கு பண்ணுறேன். பவர் வந்து திரும்பி நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து அங்கேயே அலைஞ்சு கிடந்தோன்னு சொல்லிச்சு கைஸ். அதான் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு இதுலேருந்து நம்ம எடுத்துட்டோம்ல இந்த பொம்மையை. இந்த பொம்மை தான் வந்து கடைசி சாப்டர் எண்டிங். அப்போ கைஸ் இது கண்ணை திறக்குதுன்னு சொன்னல, இது வந்து நம்மளை வந்து ஹார்ம்லாம் பண்ணல, இப்போதைக்கு பவர் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே ஓகே, என்ன கைஸ் இது கை போல? கைஸ் கை போல கைஸ். என்ன கைஸ் ஆச்சு? என்ன கைஸ் இது? என்ன கைஸ் ஆச்சு? என்னது அப்பியரா? கைஸ் இது வந்து பேசினதுக்கப்புறம் தான் நம்மளால் போக முடியுமா கைஸ்? இப்போதைக்கு அது பேசுறது நம்ம ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். இப்போதைக்கு நம்ம டக்கு டக்குன்னு சாப்டர் மட்டும் முடிப்போம். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டா. இங்கே கூட இருக்கலாம்னு சொல்லிது. நம்ம இப்போதைக்கு இதை மொத்தமாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த இடத்துல என்ன இங்கே பவர் சப்ளை ஓப்பனாக இருக்குமான்னு பார்க்க வந்தேன். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்பு கைஸ். இதுக்குள்ளே விழுந்தா தையாயிரும் கைஸ். கைஸ் எடுத்தோடனே ஒரு டை கைஸ், ஸ்டார்டிங்கே டை. நம்ம கிட்ட வந்துட்டோம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கேம் கைஸ். கன்ஃபார்ம் ஒரு 5 to 6 பார்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்கு டக்குன்னு நானும் வீடியோ முடிக்கணும். திரும்பி இங்கேருந்து அமுச்சுடுது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோதான் கைஸ். நேராக இருக்க டோருக்கே முதல்ல போவோம். கைஸ் பாப்பி, ஹாய் பாப்பி. சரி, என்னமோ சொல்லிச்சுன்னு நான் ஒழுங்காக கவனிக்கல. சரி ஒழுங்கு கைஸ் உள்ளே கைஸ் தெரியாமல் உள்ளே போய் குதிச்சிட்டேன். பாப்பியை காப்பாற்றலான்னு சொல்லி உள்ளே குதித்தேன். இப்போ நம்ம அதால் பாடி
அடால் எங்கேயாச்சும் உள்ளே போகிறோமா? என்ன கைஸ் இது? கேம் ஸ்டேஷன். முதல்ல இங்கே வந்து பவர் கொடுக்கணுமா? ஏன் கைஸ் இவ்வளோ ஈஸியாக வச்சு இதெல்லாம் முடிக்க? என்ன கைஸ் இது? இப்போ என்ன ஆச்சு? சரி ஒரு அடைய இது பண்ணால் தானே வருது. நான் இதை அப்போ இதை கொடுத்தா கைஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே போய்க்கலாம். இங்கே போயிட்டு இங்கே வந்து இப்போ வந்து கை பீயாது கைஸ். ஓகேவா? அடுத்து இது இப்படி வச்சுக்கலாம். இருங்க கைஸ் அனுக்குறோம் கரெக்டாக. இருங்க இது வந்து என்ன கைஸ் இது? ரெட் ஹேண்ட் வருது. குதிச்சு ரெட் ஹேண்ட் யூஸ் குதிச்சு. ஓகே கைஸ். கைஸ் இது வேறு பாருங்க கைஸ் ஒர்க் ஆக முடியுது. கைஸ் இது மேலே கைஸ் இது வேறு பாருங்க கைஸ். ஓகே கைஸ் இப்போ இது இங்கே, இது வந்து இங்கே. என்ன கைஸ் இது? பட்டனால் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. இங்கே பாருங்க எத்தனை தடவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வரவே மாட்டேங்குது. ரெட் ஹேண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ரெட் ஹேண்டை வேணால் இங்கே இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து கைஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த ப்ளூ ஹேண்டாச்சும் ஃபாஸ்ட்டாக போகுது. ப்ளூ ஹேண்ட் ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். இந்த ரெட் ஹேண்ட் தான் கைஸ் ஸ்லோ பண்ணுது. எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தால் ஓகே. ஓகே என்ன கைஸ் இது? இதுவும் அப்படியே பண்ணுது. ஆனால் கைஸ் இது வந்து பாசிபிளாக இது வந்து நம்ம முடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை பண்ணனா கை போயிடும். அப்போ எனக்கு வந்து இல்லைன்னா எனக்கு வேணால் ஒரு ஐடியா இருக்குது கைஸ். இதை வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு இந்த ஹேண்ட் தான் ஒர்க்காகவே ஆக முடியுது. அவ்வளோதான். இங்கே வந்து ஒழுங்காக ஹேண்ட் ஒர்க் ஆகாதனால என்ன கைஸ் நெருப்பு மாதிரி போகுது. இது திறந்துருச்சு. ஓகே கைஸ் ஜாலியாக போகலாம். ஓ மை காட் கைஸ் ரெட் ஹேண்ட் இங்கே வைக்கணுமா? வைக்கலாம். ஊச்சி ஐயோ கைஸ் நம்ம கையை யார் கைஸ்? கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் தான் மாமி லாங் லெக்ஸ். இதோட கை தான் ஸ்டார்டிங்கில் விட்டுச்சு. கைஸ் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கு போல், அதுக்கான கோடை கொடுக்கலான்னு நினச்சா. ஆனால் இவன் வந்து வச்சுக்கோங்க அது எப்படி ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து கேம் விளையாடி ஜெயிச்சா அவனுக்கு தரேன்னு சொல்கிறான். ஆனால் இப்போ எனக்கு இதுக்குள்ளே போகணும். இவ்வளோ சொல்கிறேன். ஓ இப்போ வந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து வச்சுக்கோங்க கேம்லாம் விளையாடி முடிச்சா தான் வந்து கோடு கிடைக்கும். பாப்பியை வேறு எடுத்துக்கிட்டா. ஓ நம்ம திரும்பி மீட் பண்ணலாம் சீக்கிரமாக. அப்போ ஒவ்வொரு கேமுக்கும் வருவான்னு நினைக்கிறேன். கைஸ் உடம்பு பாருங்க கைஸ் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு. கைஸ் முக்கியமாக சொல்ல மறந்துட்டு இது எல்லாமே பொம்மை. இது ஒரு பொம்மை, அது ஒரு பொம்மை. ஓ ஸ்ட்ரெயினோட இது மட்டும் திறந்து விட்டு போயிடுச்சு கைஸ். இதோ திறந்துருச்சு. வெல்கம் டு ஓ லிவர் இருக்குது போல். ஓகே வெல்கம் டு நீங்கள் கேம் ஸ்டேஷன். இன்னும் நீங்கள் நாலஞ்சிருக்கு கைஸ். மியூசிக்கல் மெமரி ஸ்டாச்சூஸு வேக்கியூகியா அகியோகி வேணால் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ் ஒரு கை இல்லை நமக்கு இப்போ. ஓகே கைஸ் இப்போதைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேம் இஸ் மியூசிக்கல் மெமரின்னு சொல்கிறாங்க. ஓகே இதுதான் மியூசிக்கல் மெமரி கைஸ். இது யார் கைஸ்? இது பார்க்க இது மாதிரி இருக்குது கைஸ். முயல் மாதிரி இருக்குது கைஸ். அந்த முயல் மாதிரி இருக்குது பாருங்கள்.
ஓகே இங்கேருந்து ஏதோ நான் அதை அழுத்த முடியுமா? ஓகே கைஸ். ஓ இவ்வளோ பெரிய ஓட்டையே இருக்குங்க கைஸ். போவோம் கைஸ். இன்னொன்று ஓட்டை அதுக்குள்ளே குதிப்போம். ஒன்றுமே தெரியலையே. அங்கே என்னமோ தெரியுது கைஸ், அதை நோக்கி மட்டும் நடப்போம். ஓகே கைஸ், அங்கே இருக்க லிவர் அழுத்த சொல்கிறாங்க. அழுத்திட்டேன். அதில் இதை கொடுக்கணும் கைஸ். அங்கே என்னமோ வைப் உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தான் தெரியல. போன இதில் பொம்மை செஞ்ச மாதிரி பொம்மை செய்ய போகிறோமோ? ஓகே கைஸ். இல்லை கைஸ் இருங்க கைஸ், இது வந்து இதுக்கானது போல். இப்போ வந்து இதெல்லாம் இந்த பைப்பள்ளி இப்படி போய் அடுத்து இந்த மிஷின் கிட்ட போகும். ஓகே இப்போ இதுவும் முடிஞ்சு அடுத்து இது வரணும் கைஸ். நம்ம கையை செய்ய போகிறோம் கைஸ். நமக்குன்னு ஒரு கை, ஆனால் எந்த மாதிரி இருக்கும் தெரியலையே. ஓ கைஸ் கை தான் கைஸ். கை அங்கே வந்துட்டுருக்கு பாருங்க. இதுதான் கைஸ் நம்ம கை. இந்த மாதிரி ஒயிட் ஹேண்ட் தானா? ஓகே. ஓ கலர் அடிக்கிறாங்க இங்கே. இங்கே என்னமோ இருக்குது. ஓ இதெல்லாம் கையோடது போல், புது கையோடது. என்ன கைஸ் ஆச்சு? கலரும் வரல. என்ன பண்ணுறது கைஸ்? கலர் வேறு வரவில்லை. கலர் வரல. கலர் இல்லை. இப்போ எனக்கு கலர் வேறு வேணும் கைஸ். கலர் இருந்தால் தான் நம்மளோட புது ஹேண்ட் வந்து நம்மளால் கிராஃப்ட். ஓகே கைஸ், கதவு திறந்துருக்கு. நம்ம மேலே போகலாம் கைஸ். அங்கேருந்து வருது. அவ்வளோதான். இப்போ இது எங்கன்னா பண்ணோம் வெறும் கைஸ். இங்கே என்னமோ ஓ இங்கே தான் வைக்கணுமா கைஸ்? நான் வேணாலும் இங்கேருந்தே குதிக்கலாமா? ஃபால் டேமேஜ்னு சொல்லி அவுட் ஆகாத வரைக்கும் சந்தோஷம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை போய் கொடுக்குறோம் கைஸ். டக்குன்னு நமக்கு வந்து வச்சுக்கோங்க ஹேண்டு போச்சு. அதே மாதிரி புது ஹேண்டு கிடச்சிச்சு. இது பேர் என்னன்னு சொல்லி சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்குது. இது வந்து ப்ளூ ஹேண்ட், அது ரெட் ஹேண்ட் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு பேர் க்ரீன் ஹேண்ட். ஓ கடைசியாக இந்த பட்டன் கொடுத்தா தான் நம்மக்கிட்ட வருது. எத்தனை ஹேண்டு செஞ்சுருக்கோம்? 1 2 3 4 5. இதெல்லாம் எம்ப்ளாயீஸ் இங்கே வேலை செஞ்சுருப்பாங்களா? அவங்ககிட்ட கன்ஃபார்ம் ஒரு கிராப் பேக்லாம் கொடுக்கணுவாங்க போல். அவ்வளோதான் கைஸ். 2 கை கைஸ். ஆனால் நம்மளோட இந்த கை தான் இல்லை. ஓகே என்னமோ சீரி குத்துருக்கானுங்க, அதை எடுத்து உள்ளே போட்டேன். பாப்புலர் டைம் கோ க்ரீன் ஹேண்ட் கைஸ். நான் சொன்ன பேர் தான் கைஸ் இதுக்கு வந்திருக்கு. என்னமோ இருக்குது. தொட்டு பார்ப்போம் கைஸ். இது வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு இப்போ நம்ம ஒன்று தொட்டில் அது வந்து எலக்ட்ரிசிட்டியா 10 செகண்ட் வந்து அது இருக்குமா? சரிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறதுல தானே கொடுக்க சொன்னானுங்க. ஓ 10 செகண்டுக்குள்ளே போகணும். இல்லைன்னா அதுக்கு ஓ அந்த 10 செகண்டுக்குள்ளே போங்க. அது பாதியிலே நீங்கள் போகிற வழியே சாத்தி வச்சுட்டா நீங்கள் வந்து க்ரஷ் ஆகிடுவீங்க பாதியாக. நான் கைஸ் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு சொல்லும் போது இப்படி பண்ணால் தலை தனியாக வரும்னு சொல்லுவானுங்க. தேங்க்யூ. யூஸ் யுவர் கிராப் ரெஸ்பான்சிபிலி. என் கிராப்பாக நான் யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா கைஸ் இது வந்து பவர் எடுக்கிறோம். இங்கே வந்து பவரை வைக்கிறோம் கைஸ். டக்குன்னு ஒன்று 10 செகண்டுக்குள்ளே அதை உள்ளே வந்துட்டேன். இப்போ நான் வேறு உள்ளே வந்துட்டேன். எந்த சைடாக வெளியே போகணுன்னு தெரியலையே. ஐயோ கைஸ் எந்த சைடாக வெளியே போகணுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல இந்த இருட்டில். ஓ இங்கே ஒன்று வழி இருக்குது. வெளிச்சத்தை நோக்கி ஓட வேண்டியதான். ஓ ஞாபகம் இருக்கா கைஸ்? இருங்க கைஸ். அது என்னவோ சொல்லுதா? என்னது? ஃபஸ்ட்டு அது சொன்னது வந்து என்னன்னா எனக்கு வந்து உன் பர்த்டே தெரியும் அப்படின்னு. மியூசிக்கல் மெமரி இதுதான் நினைக்கிறேன் கைஸ். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வச்சுக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டைம் கோ 4 டிஸ்பிளே இருக்குது. ஓகே கைஸ் மியூசிக்கல் மெமரி அந்த கேம் பேர் கைஸ். ஓகே கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம பிரெயினுக்கானது போல் கைஸ். 4 பிரெயினும் மிட் பிரெயினுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் போல். முன்மொழிக்கும் பின்மொழிக்கும். ஓ இதில் வந்து இப்படி காமிப்பாங்களா? அது வந்து நம்ம கிராப் ஆகச்சு இப்படி இப்படின்னு பண்ணணும். பன்சோ இவன் பேர் பன்சோவா? மோனே
கரெக்டாக பண்ணால் மேலே போவான், தப்பாக பண்ணால் ஃபாஸ்ட்டாக வருவான். If Bunzo reaches you, your test is over. கைஸ் இதை வச்சுக்கோங்க. The test will become more difficult as it continues, with longer patterns in quicker succession. That's all. Okay guys. Okay guys. படுத்து விளையாடுறது தான் கைஸ். பன்சோ என்ன கைஸ் இது? யாரு கைஸ் பேசுகிறா? அது யாரு? மாமி நாங்களுக்கு தான் பேசுது போல. எங்கேருந்து கைஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் இந்த மாதிரி போட்டு உக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்லேயும் வச்சிருக்கு போல. இதுதான் அதுக்கு சொன்னா தலையடிக்க போகுது. குடு. அதுக்குள்ளே பந்து வருது. எதிர்பார்த்த மாதிரி முயல் மாதிரி தான் இருக்குது. ஓகே குட் லக்குன்னு அதுவும் சொல்லிடுச்சு. இப்போ டக்கு டக்குன்னு தலையில் அடிச்சுட்டு அவனை மேலே போகிறான். மேலே போனோடனே கலர் காமிக்க போகுது கைஸ். ஓகே ரெட்டு. ரெட்டு எல்லோ. ரெட்டு எல்லோ எல்லோ. ரெட்டு எல்லோ எல்லோ ரெட்டு. ரெட்டு எல்லோ எல்லோ ரெட் ரெட். ஓகே ரவுண்ட் 2 வந்தாச்சு கைஸ். ஓகே கைஸ் எல்லோ. ஓகே 2 எல்லோ எல்லோ எல்லோ. கைஸ் எல்லோ எல்லோ எல்லோ. ஓகே எல்லோ 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 ப்ளூ கலர். எல்லோ 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 ப்ளூ க்ரீன். எல்லோ எல்லோ எல்லோ. இது இது ஒய்லட்டா? ஒய்லட்டுங்க கைஸ். ஒய்லட்டு பின்னாடி வச்சிருக்காங்க கைஸ். செகண்ட் லெவல் கம்ப்ளீட்டா? லெவல் 3யா? அது ஆரஞ்சா? ஆரஞ்சுனா கைஸ் எல்லோக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை கைஸ். எல்லோக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் ஒரு தடவை எல்லாம் வந்து ஆரஞ்ச் ஆரஞ்ச் ப்ளூ. ஆரஞ்ச் ஆரஞ்ச் ப்ளூ ப்ளூ. ஓகே ஆரஞ்ச் ஆரஞ்ச் ப்ளூ ப்ளூ ரெட். ஆரஞ்ச் ஆரஞ்ச் ப்ளூ ப்ளூ ரெட்டு ஒயிட் கலர். அவ்வளோதான். 4th லெவல் போதுண்டா டே. 4th லெவலோட விடுங்க கைஸ். ப்ளூ ப்ளூ கலர் ப்ளூ. இது ப்ளூ ப்ளூ ஜே. எவ்வளோ மேலே வருங்க. ப்ளூ ஜே 14. இதாவது கைஸ் இது ப்ளூ ஜே 14 ஸ்மைலி. என்ன கைஸ் இது? ப்ளூ ஜே 14 ஸ்மைலி. இது என்ன வார்த்தைனே தெரியல கைஸ். நான் கைஸ் ஒன்று சொல்கிறேங்க. ப்ளூ ஜே 14 ஸ்மைலி. இது அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க். என்ன கைஸ் இது? Question mark, yellow.
கைஸ் அது வந்து நம்ம கீழே பக்கம் பார்க்கலாம். அழுத்திடுவேன். கைஸ் எப்படியோ பன்சோ பண்ணிக்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம் கைஸ். இதுக்கே பாருங்க கைஸ் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி நீ முடிச்ச அப்படின்னு கேட்குறா கைஸ். இந்த ஒரு கேமுக்கே பாருங்க கைஸ் 17 நிமிஷத்தில் உள்ள வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. டக்குன்னு முடிச்சோம் கைஸ். நான் இங்கேயே விட போகிறதில்ல, திரும்ப கேம் ஸ்டேஷன் கிட்டே போகணும். சொன்ன மாதிரி ட்ரெயின் கோடு கொடுத்துட்டா. இருங்க கைஸ், ட்ரெயின் கோடு தான் என்னன்னு. ஓகே ஓகே டக்குன்னு வழியை மட்டும் போ. எனக்கு வழி மட்டும் நீ கைஸ் வழி மட்டும் வந்துச்சுன்னா நான் போயிடுவேன் கைஸ். இப்போதைக்கு எனக்கு இதெல்லாம் கேட்க விருப்பமே இல்லை. இப்போதைக்கு எனக்கு டக்குன்னு வழியை மட்டும் வழி வந்துச்சு. நினச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்கன்ட்டு. ஏற்கனவே இங்கே ஒரு டன்னல் பார்த்தேன், மேலேருந்தே பார்த்தேன் கைஸ். அதனால் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஓகே கைஸ், என்ன கைஸ் இது? இவன் குமிஞ்சு போகிறானா நடந்து போகிறானா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இது நடந்து போகிறதோட குமிஞ்சு போகிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது மொபைல் எடிஷனில். இப்போ கைஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் கைஸ். ஓகே கைஸ், இது வந்து வச்சுக்கோங்களேன், நான் பார்த்தேன் கைஸ். இது வந்து என்னன்னு எனக்கு தெரியும் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம மேலே ஏறுவோம் கைஸ். மேலே ஏறி இதை முதல்ல நம்ம போட்டு மேலே போகணும். இதுக்கு தான் காரணம். ஆனால் இது வந்து தூக்கத்துக்கு வழி இருக்குது. அதுக்கு வந்து ஒரே ஒருத்தனால் தான் முடியும். இதோ இப்படியே போகணும். இதை வந்து வச்சுக்கோங்க, நம்ம பொறுமையாக போகணும் கைஸ். நம்ம பொறுமையாக இது எந்த டைரெக்ஷனில் போதும் நம்மளும் இப்படி பண்ணி வந்துக்கலாம். அது அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் முதல்ல வளைய வரைக்கும் நம்ம இப்படியே கூப்பிட்டு போயிட்டோன்னா அடுத்து அந்த லைன் கடைசி வரைக்கும் கைஸ். இது டேரெக்டாலாம் போகாது கைஸ், லைன் பை லைனாக தான் போகும். எங்கே கைஸ் இது? எப்பப்பா முதல்ல அதை இந்த நேராக இருக்கிறத பிடிப்போம் கைஸ். இப்போ மட்டும் வளைஞ்சு அப்படி போகக்கூடாது கைஸ். கைஸ் இது அப்படியே போதா? நமக்கு லக்கு. ஓகே கைஸ், வரட்டும் கைஸ். இது வரணும் கைஸ், வந்தே ஆகணும் கைஸ். வந்துருச்சு கைஸ். இப்போ வந்து இது எடுத்துக்கலாம். அங்கே ஒன்று இருக்குது, அதில் வச்சு என்ன நடக்கும்? நம்ம முதல்ல கைஸ் அது பிடிச்சிருச்சு தூக்கிடுச்சு. அதுக்கு அப்போ நம்ம இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மேலே போயிடலாம் கைஸ். ஏன் போனால் வச்சுக்கோங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் 10 செகண்டில் அது கீழே போட்டுரும். ஆனால் இது மேலே நமக்கு வெயிட் இல்லாத வரைக்கும் போகிறாங்க. ஐயோ கைஸ் கீழே வந்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு வேணால் ஒரு ஐடியா வேணால் இருக்குது கைஸ். நான் எப்படி கைஸ் மேலே ஏறுவேன்? இருங்க கைஸ், எனக்கு வேணால் ஒரு ஐடியா இருக்குது. திரும்பி இதை வந்து நம்ம பவர் அப் பண்ணிக்கலாம். ஏன் பவர் அப் பண்ணது வேஸ்ட் தான் கைஸ். திரும்பி கீழே வந்துருக்கு கைஸ். நம்ம டக்குன்னு மேலே போகிறோம். மேலே போயிட்டு அது மேலே வரத்துக்குள்ள நம்ம குதிச்சு வந்துட்டு ஒதுக்கி டக்குன்னு போனோம் கைஸ். என்ன கைஸ் இது? எங்கே கைஸ் பவர் பாயிண்ட்? இது வந்து பவர் பாயிண்ட்டா? ஓகே பவர் பாயிண்ட். அவ்வளோதான். ஏன் ப்ரோனா வச்சுக்கோங்க, இது வந்து மேலே வந்துட்டு அது ஜாயின் பண்ண முடியலன்னா நம்ம இங்கேருந்து இது ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு. ஓகே டக்குன்னு இதுக்கு தான் கேஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இவ்வளோ இல்லை இதுக்கு இந்த சைடு கதவு மூடி இருந்துச்சு கைஸ். போயிட்டே இருக்கிறேன். அடுத்து என்ன இடம் வருகிறது? கைஸ் இது போக சவுண்ட் வருது, ஆனால் நான் தாண்டி வந்துட்டேன். கைஸ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் அடுத்த பார்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கேம் வருதோ. ஓகே கைஸ் ஃபைனலி கைஸ் நம்ம இங்கே வந்தாச்சு. ஓகே கைஸ் நம்ம ட்ரெயின் கோடு முதல்ல போய் போட்டு நம்ம இப்போயே கிளம்புறோம் கைஸ். ஓகே கைஸ் ட்ரெயின் கோடு இருக்குது, எடுப்போமா?
இருங்க கைஸ், கோடை மட்டும் பார்த்துக்கிறேன். கரெக்டான ஆர்டரில் இருக்கா கைஸ் இது? ஓகே கைஸ், கரெக்டான ஆர்டர்லேயே இருக்குது கைஸ். இருங்க கைஸ், ரேண்டமாக இப்படி போடுவோம். ஓகே, தப்பா இருங்க கைஸ், நம்ம ஆனால் ஒரு ரேண்டமாக போடுவோமா? 2 3 1 4. வரல கைஸ். இன்னொன்று போடலாமா? ஓகே கைஸ், நம்ம இது மாதிரி ரேண்டமாக போட முடியாது கைஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கோங்களேன், கிடைக்காது. இல்லைன்னா எனக்கு வேணால் ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லோவா, எனக்கு வந்து என்ன ஒரு கெஸ் இருக்குது. இதை வந்து ரெட்டு, ஓகேவா கைஸ்? இது வந்து கெஸ் தான் கைஸ். இது வந்து எல்லோவாகவே இருக்கட்டும். அடுத்து நீ வந்து இதை வந்து ப்ளூவாக மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு ரேண்டமான நம்பரை வந்து அடிச்சுடலாமா? 2 3 1 4. எல்லாம் இப்படி போடலாம் கைஸ். 2 4 3 1. ஓகே கைஸ், சரி விடுங்க கைஸ். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தா எல்லாம் சப்ஸ்கிரைப். பாய் 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 பாய். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய். ஓகே கைஸ், கடைசியாக இன்ட்ரோ வந்தால் பாருங்கள். இப்போ கடைசியாக இன்ட்ரோ வரும் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன் கைஸ். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ எடுக்கலான்னு இருக்கேன் கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா வர வீடியோஸில் வந்துடும். சரி கைஸ், பாய்.